திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். நெஞ்சிக்கிரள்கடி தீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சிக்கு நல்லவுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சிக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே. இந்த தனியன் திருமங்கையாழ்வார் குறித்து கூரத்தாழ்வான் அருளி செய்தது. கூரத்தாழ்வான் நிறைய விதத்தில் திருமங்கையாழ்வாரோட பெருமைகளை எடுத்து சொல்லும் பொழுது அவருடைய கருத்துக்களை சிறப்பாக நமக்கு இன்றைக்கும் தெளிவாக புரிகிற அளவுக்கு சொல்லும்பொழுது அவருடைய பரகாலன் அப்படின்னு சொல்கிறோம். திருமங்கையாழ்வாருக்கு நிறைய பட்டப்பெயர்கள் உண்டு. அப்படின்னா அதில் பரகாலன், கலிகன்றி, அரட்டமுக்கி அதெல்லாம் திருமங்கையாழ்வார் தன்னோட திவ்ய தேசங்களை யாத்திரையும் பொழுது ஒரு பெருமாளை சேவிச்சுட்டு அந்த 10 பாசனங்களை சொல்லும்பொழுது அதனோட பலஸ்ருதியாக ஒரு 10 கடைசி பாசனம் சொல்லிச்சு தனக்கு இந்த பேரெல்லாம் இருக்குதுன்னு தானே தன்னோட அப்ஜெக்டிவ்ஸ்லாம் சொல்லிக்கிறார். அது மாதிரி வரும்போது அதில் அவரே சொல்கிறார் அரட்டமுக்கி அப்படியெல்லாம் கூட அவருக்கு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறார். அது மாதிரி அவர் சொல்லிச்சு பரகாலன் அப்படின்ற வார்த்தை அந்த பரகாலன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன, பரகாலன் பன்னுவல்களே எப்படிலாம் இருக்கும், அது என்னெல்லாம் சிறப்பு செய்யும் அப்படின்னு சொல்லிச்சு நம்மளுடைய மனதில் இருக்கிற இருகளை நீக்கும். அப்புறம் நம்மளுடைய பிறவிக்கு இருக்கிறத தொடர்ந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்க நான் ஸ்டாப்பாக சரணாகதி பண்ணாதான் அது நிற்கும். சரணாகதி பண்ணாத வரைக்கும் தொடர்ந்து அந்த பிறப்புகள் வந்துட்டே இருக்கும். நம்மளோட கர்மா தொலைகிற வரைக்கும் ஒரு பிறையிலையும் நம்ம வந்த இடத்துல வியாபாரம் பண்ணி மேலும் மேலும் கர்மாவை சேர்த்துக்கிறோம். இந்த கர்மாவை அனுபவிக்கிறது அடுத்த பிறவியில் கொஞ்சம் தொலைச்சிட்டு பாக்கி மறுபடியும் பிறவி அப்படி தொடர்ந்து நம்ம பிறவி எடுத்துகிட்டே இருக்கிறதுனால அந்த அடங்காத நெடும் பிறவி கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. எவ்வளோ நாளோ வந்துட்டுருக்கு. எத்தனையோ பிறவி எடுத்திருக்கோம். அதில் எதில் சிறப்பானது, இதில் ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இருள் நிரங்கிய ஒரு இந்த தொடர்ந்து வரக்கூடிய பிறவிக்கு பரகாலனுடைய பனுவல்கள் எப்படி இருக்கும், பெரிய ஒரு ஒளி ஏற்றினா போல இருக்கும். நெஞ்சுக்கிரள் கடி தீபம் அடங்கா நெடும் பிறவி. இந்த நஞ்சுக்கு இந்த பிறவிங்கிற ஒரு நஞ்சு இருந்துகிட்டே இருக்கு இல்லையா, ஒரு ட்ரபிள்ஸம். நிறைய இடத்துல இட் ஷூட்ஸ் ட்ரபிள் அப்படின்னு சொன்னால் அந்த இருளுக்கு ஏற்புடைய அந்த இருளை விளக்கக்கூடிய ஒரு ஒளியாக ஒரு தீபமாக இருக்கும். நஞ்சுக்கு நல்ல அமுதம். இந்த நெடும்பிறவிங்கிற ஒரு நஞ்சுக்கு ஒரு அமுதம் போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் இந்த திருமங்கையாழ்வாரோடைய பாசுரங்கள் நமக்கு நம்மளுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்வில் இந்த தொடர்ந்து ஏற்படக்கூடிய பிறவியில் கிடைக்கக்கூடிய இருளுக்கு ஒரு இருளாகிய நஞ்சுக்கு நல்ல அமுதமாக விளங்கும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது இந்த 4வது பாசுரத்தை பார்க்கலாம். இந்திரனக்கென்று ஆயர்கள் எடுத்த எழில் உழவில் பழநடைசை மந்திர விதையில் பூசனை பெறாது மழை பொழிந்திடத் தளர்ந்து எந்தம்மோடு இன ஆனிரை எம்பெருமானருள் என்ன அந்த மெல் வரையால் மழை தடுத்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. இந்திரனக்கென்று ஆயர்கள் எடுத்த எழில் உழவில் பழநடைசை மந்திர விதியில் பூசனை பெறாது மழை பொழிந்திடத் தளர்ந்து ஆயர்கள் எந்தம்மோடு இன ஆனிரை தளராமல் எம்பெருமானருள் என்ன அந்த மெல் வரையால் மழை தடுத்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே. இந்த பாசுரத்தில் முழுக்க எல்லா விதமான 4 வரிகளிலும் அந்த கருத்துக்கள் கோவர்தனகிரிய பெருமாள் தூக்கி எடுத்துட்டு அந்த பெருமாளுக்கு கோவிந்த நாம பட்டாபிஷேகம் நடந்ததை பற்றியும் அந்த சிறு பிள்ளைகள் சுவாமிகிட்ட கிருஷ்ணா இப்படி மழை பெய்யுறது அப்படின்னும் போது ஒரு விதமான ஒரு கிளேசம் இல்லாமல் ஒரு அனாயாசமாக அந்த மலையை தூக்கி போட்டு ஒத்த விரலால் ஒரு பிஞ்சு விரலால் அத்தனை பெரிய மலையை கவுத்து பிடிச்சி தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய கோபிகர்கள் கோபாலகர்கள் பசுக்கள் ஆனிரை எல்லாற்றையும் காற்று தடுத்தாட்கொண்டு அந்த மழை நிற்கிற வரைக்கும் இது சுவாமி அவளை காப்பாற்றி கொடுக்குறார். கோகுலமே என்ன பண்ணுறது, ஜலத்தில் அடிச்சின்னு போகிற அளவுக்கு வெள்ளமாக பெய்யுது. சரி, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வருஷம் இந்த ஆயர்கள் நந்தகோபர்கள் என்ன பண்ணுவான்னு கேட்டால் ஒரு மலைக்கு அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய பூஜை செய்து அந்த இந்திரனுக்கு அப்படின்னு சொல்லி மழை தேவத்தை வந்தானே அந்த இந்திரனுக்காக வேண்டி அவர் நிறைய பூஜையெல்லாம் செய்து அந்த பசுக்களுக்கெல்லாம் கொடுத்து அப்படி பூஜை செய்கிற வழக்கம்.
இது வந்து பலராமன் கிருஷ்ணன் இவாள்லாம் ஒரு மாடு மேய்ச்சின்னு வந்து ஒரு ஒரு கார்த்தால போயிட்டு வரத்துக்குள்ள நந்தகோபர் வந்து அவளுடைய அந்த கிராமத்தில் இருக்கிறவளுக்கு எல்லாருக்கும் சொல்லி இப்படி ஒரு முயற்சி செய்கிறார். எங்கே இப்போ திடீர்னு பேச்சு ஆலோசனை நடக்கிறது அப்படின்னு சுவாமி வந்தோடனே கேட்டால், என்ன இது மாதிரி நீ என்ன சின்ன பையனாக கேட்குறேன்னு சொல்லும்போது, இதெல்லாம் நடக்கும், நாங்கள் வருஷம் பண்ணுற வழக்கம் தான், இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை. அவள் என்ன ஒரு கரண்ட்டில் பண்ணிட்டு இருக்காளோ அந்த கரண்ட் அஃபேர்ஸை பற்றி அவகிட்ட சுவாமி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறார். சரி, இது என்ன எங்கேயானு இருக்குமா, இந்த ஊரில் இருக்கிற பசுவை நம்ம இந்த இருக்கிற மலையில் போய் நம்ம வந்து மாடு மேய்ச்சின்னு வரோம், அப்புறம் சாப்பிட்றோம், அங்கே இருக்கிற மரத்தில் இருக்கிற புல், மலையில் இருக்கிற புல் செடி கொடியெல்லாம் சாப்பிட்டு பசு சாப்பிட்றது, அப்புறம் பசு சாப்பிட்டு பசு நம்மளுக்கு பால் கொடுக்குறது, அந்த பாலை நம்ம மோராக்கி வெண்ணெயாக்கி நெய்யாக்கி நம்ம சாப்பிட்டுன்னு இருக்கோம். இப்படி இருக்கும்போது இயற்கையான சூழ்ந்த ஒரு நிலையில் இருக்கும்பொழுது நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பெனிஃபிட்டை அது எப்படி இயற்கைக்கு தானே திருப்பி கொடுக்கணும், நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சுவாமி கேட்டவுடனே அவளுக்கு எப்போவுமே ஒருத்தர் சரியான நேரத்தில் ஒரு சில விஷயங்களை எடுத்து கூறினமான அந்த எடுத்து சொல்லும் பொழுது அவளுக்கு சிறப்பான அளவில் மனசில் டக்குன்னு ஒரு ஸ்புரிச்சுடுன்னு சொன்னாங்க. ஆமாம், சின்ன பையனாக இருந்தாலும் பசங்க கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி, ஆமாம் சரி நீ என்ன சொல்கிறீங்கன்னா அப்போ இயற்கைக்கே நம்ம வந்து திருப்பி கொடுக்கலாம், வனாந்தரத்துக்கே நம்ம எல்லாம் சரி பண்ணலான்னு சொல்லி எங்கே பண்ணலான்னா அந்த கோவர்தன மலையை கூப்பிட்டு அது பக்கத்தில் இடத்தெல்லாம் செப்பரேட்டு நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த மலைக்கு படைச்சுடுங்க, எல்லாம் சரியாயிடும். என்னடா இவன் சொல்கிறான், சரி பசங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டு பெரியவாளும் அவள் அதில் இருக்கிற அந்த சீக்வன்ஸை புரிஞ்சுக்கிட்டா, லாஜிக் மனசில் வந்துடுத்து. அதனால் எல்லாரும் அந்த வருஷம் இந்திரனுக்கு எடுத்த எழில் விழாவில் அந்த விழாவில் என்னெல்லாம் செய்வாளோ அது அத்தனையும் ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு என்ன இருக்கு கோவர்தன மலைக்கு முன்னாடி படைச்சுன்னு இருக்கான். பசங்கள் எல்லாம் நந்த கோகுலத்தில் இருக்கிற எல்லா பசங்களும் கிருஷ்ணாவோட நின்றுட்டு, என்ன கிருஷ்ணா இங்கே கொண்டு வைக்க சொன்னேன், இதெல்லாம் பார்த்துட்டுருக்க, யாரா வந்து சாப்பிடுவா, யாருக்கு இது படையல் நடக்கும் அப்படின்னு எல்லா பசங்கள்லாம் பயிலுக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு வருக்குண்டா கொஞ்ச இல்லை பார்த்துன்றா வரும்டா, யாராவது வந்து எல்லாத்தையும் தீர்த்து முடிப்பானே, ஏன்டா அவசரப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சுவாமி பசங்களோட பசங்களாக அவரும் வந்து ரொம்ப ட்ரைவிலாக லைட்டர் வெயினில் பேசின்னு இருக்கார். சரி ஆச்சு, எல்லாம் படைச்சாச்சு அப்படின்னு சொன்னால் உடனே சுவாமி என்ன பண்ணார், ஒரு நிமிஷம் தன் பசங்களோட பிச்சவே மலைக்கு பின்னாடி பக்கம் போய் நின்று இது எல்லாத்தையும் அவள் பூஜையில் எடுத்துட்டா என்னெல்லாம் நடக்குமோ அதுக்கும் மேலே சிறப்பாகவே இதை நடத்தி காமிச்சுக்கிறார், நடத்தி முடிக்கிறார். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது, இது நம்மளுக்கு இத்தனை நாளாக தெரியாது போச்சே, இந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கோம், இதை விட்டுட்டு இது என்ன இப்படி ஒரு புது விஷயமா இருக்கே, கிருஷ்ணா சொன்னது ரொம்ப சரியாக போச்சே, ரொம்ப கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷம், இப்படியே செய்து விடலாம் அப்படின்னா சரி முடிஞ்சுடுத்து. எல்லாருக்கும் அவளுக்கு பிரசாதம் எடுத்துட்டா, ஆடு மாடு கண்ணெல்லாம் ஓட்டிண்டா கிராமத்துலேருந்து ஊருக்குள்ளே போயிட்டான், விஷயம் முடிஞ்சுட்டேன். இதை பார்த்தா இந்திரன் மேலேருந்து இந்திரலோகத்துலேருந்து பார்த்துருந்தா இது என்ன நம்மளுக்கு வருஷம் வர வேண்டிய டியூவை வந்து இந்த சின்ன பையன் தடுத்து நிறுத்துறானே அப்படின்னு. அப்போ உடனே அவரை இந்திரனுக்கு தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும், எல்லாருக்குமே கொஞ்சம் சிறுத்தனமாக இருந்தால் அந்த தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும் தெரியும் இல்லையா, அந்த ஒரு அன்கிளியர்டு தாட் ப்ராசஸ் இருக்குது, கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் இல்லை, ப்ரீஃப்ரண்டல் லோபில் கொஞ்சம் ஸ்லக்கிஷ்னஸ் இருக்குது. அதனால என்னாச்சு, உடனே அவர் வந்து மழை பெய்ய ஆரம்பிக்கிறார். மழை பெய்ய ஆரம்பிக்கிற உடனே டோரன்ஷியல் ரெயின் கொட்டுன்னு கொட்டுறது, மாடு பஸ்ஸெல்லாம் நிற்கிறது, ஜலமாக அடிச்சுன்னு போகிறது. என்ன கிருஷ்ணா அப்படி திடீர்னு மழை பெய்யுறதா, சரி பெய்யட்டும் இரு பார்க்கலாம் அப்படின்னா 7 நாளைக்கு தொடர்ந்து பெய்யுறது மழை, அன்இன்டரப்டட் ரெயின், அது வேறு டோரன்ஷியல் ரெயின். என்ன இப்படி ஊரே அடிச்சுன்னு போடுவோம் இருக்கேன், பசு கண்ணுக்குட்டிலாம் அடிச்சுன்னு போடுத்து, ஜனங்கள்லாம் அடிச்சுன்னு போடுத்துன்னா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு வச்சு எல்லாரும் கிருஷ்ணா என்ன சொன்னா, ஒன்று பேச்சை காட்டு தானே இந்த மலைக்கு படைக்க சொன்னேன், மலைக்கு படித்தோம், அது வேறு இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ திடீர்னு மழை பெய்யுது, இந்திரனுக்கு எதுவும் கோவமா என்னன்னு தெரியலையேன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷ்ணா காப்பாற்று எங்களுக்கு, என்னோட பசு கண்ணுக்குட்டியெல்லாம் காப்பாற்றுன்னு வந்து சொன்னோடனே கிருஷ்ணர் வேகமாக அந்த மலையண்டியாக போனார். என்ன இப்படி உனக்கு படைச்சு விட்டு இப்படி இருக்குன்னு நினச்சிட்டு சுவாமி அதை உடனே ஒரு கையால் தூக்கி போட்டு சுண்டு வரலால, இடது கை சுண்டு வரலால கோவர்தனகிரியை தூக்கி வசரை பிடிச்சிக்கிண்டார். அந்த என்னாச்சு, அந்த மலையில் நிறைய மூலிகைகள்லாம் இருக்கும், சில சமயத்தில் பொருந்திய கற்கள் எல்லாம் இருக்கும்னா அதுவே வெளிச்சமாக இருந்தது. இரவு பகல் பார்க்காம சுவாமி 7 நாளைக்கு தொடர்ந்து அந்த மலையை குறுக்கு கையில் பிடிச்சுன்னு இருந்தாச்சு, சுண்டு வரல. அப்போது எல்லா நந்த கோகுலத்தில் இருக்கிற என்ன பசு கண்ணுக்குட்டி கோபர்கள் அவள் எல்லாரும் ஆயர்வாடியில் இருக்கிற ஆயர்கள் எத்தனை பேரும்
அந்த மரத்தடியில் அந்த மலையோட அடியில் வந்து நின்றுக்கிண்டா சுவாமி நடுநாயகமாக நின்றுக்கிண்டு தன்னுடைய இடது கை சுண்டு வரலால் இந்த மலையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தார். இந்திரனுக்கு பார்த்தா என்னடா நம்ம மழை பெய்கிறோம், இவாளுக்கு ஒன்றுமே டிஸ்டர்பன்ஸே ஆள போல இருக்கே அப்படின்னா அங்கேருந்து பார்த்துனாரு 7 நாள் தொடர்ந்து டாரன்ஷியல் ரெயின் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்ணல, அதுலேருந்து துளி கூட பிசகாமல் தன்னை காப்பாற்று அப்படின்னு கேட்ட தன் ஜனங்களுக்காக வேண்டி சுவாமி அவளெல்லாம் அந்த மழையிலேருந்து காத்து கொடுக்குறார். அந்த சரி பழநடை செய்து மந்திர விதையில் பூசனை பெறாது அவனை வந்து மழை பொழிந்திட தளர்ந்து அங்கே வந்து ரொம்ப மழை அப்படி கொட்டவே ஜனங்கள் அப்படியே தள்ளாடிக்கிறாய், இடமில்லையே என்ன செய்யறதுன்னு. அதனால் அந்த மேல் வரையால் மழை தடுத்தானை. சரி இப்படியெல்லாம் வந்து மழையை குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னு ஆண்டாள் கூட சொல்கிறார். என்னத்துக்கு? அதுக்கு அடுத்தவனை காப்பாற்றணும். தன்னிட்ட வந்து தாசன் என்னை காப்பாற்றுன்னு சரணாகதி பண்ணவாளை காப்பாற்றக்கூடிய அந்த குணம் இருக்கே, அது சுவாமிக்கு தான் ரொம்ப இருக்கு அப்படின்றத சிறப்பாக காட்டுறதுக்கு தான் அவர் வந்து அந்த குணத்தை போற்றி சொல்கிறார் ஆண்டாள். அப்புறம் குன்றம் எடுத்து குளிர்மழை காத்துன்னு நம்மாழ்வார் சொல்லும்பொழுதும் அப்படி தான் குன்றம் எடுத்த ஒரு செய்கை இருக்கே அதனுடைய சிறப்பான குணத்தை காட்டுறது அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னால் இந்த அன்னமேல் வரையால் மழை தடுத்தானே, இத்தனை வேலை சின்ன வயசுலேயே தன்னை சேர்ந்த ஜனங்களை சிறப்பாக காப்பாற்றணும், தன்னை சேர்ந்த ஜனங்கள் தன்னிட சரணாகதி கிருஷ்ணா காப்பாற்று அப்படின்னு திருவடியில் விழுந்துட்டா அவளை நிச்சயமாக காப்பாற்றணும்ன்ற அந்த குணம் இருக்கே, பரம காருணிகமான குணம், அதை வெளிப்படுத்துகிற அந்த தன்மையை இதோ இந்த பார்த்த சாரதி கிட்ட பார்த்தேனே நான் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார். அன்னமேல் வரையால் மழை தடுத்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னு சொல்கிறார். அதில் இந்திரனோட குணாதிசயங்கள்லாம் அங்கே வருது. என்ன இது, இவன் இந்த சின்ன பையன் இவன் போய் நமக்கு கிடைக்கக்கூடிய பூசையை தடுத்துட்டானே அப்படின்னு அவனுக்கு தன் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு ஒரு கர்வம் மேலிடுறதுனால அவன் என்ன பண்ணுறான், இதெல்லாம் 7 நாளைக்கு கொட்டுன்னு மழையை கொட்டி ஜனங்களை வந்து அல்லாட வைக்கிறார். அது அதாவது திணறது பிகாஸ் ஆஃப் தி ஹெவி ரெயின். அதை கூட சுவாமி என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் சின்ன சமாச்சாரம் அப்படின்னு ஒரு சுண்டு வரலால் அந்த மலையை தூக்கி போட்டு இடது கை சுண்டு வரலால் பிடிச்சி தன்னை இருக்கிற தன்னை சேர்ந்த ஜனங்களெல்லாம் காப்பாற்றினார் அப்படின்றதுனால இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம்தான் இந்திரனே தன்னுடைய தவறை உணர்ந்து கீழே இறங்கி வந்து பெருமாளுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறான்னு பாகவதன் சொல்கிறது. ஒரு சிறப்பான நிகழ்வு அது. அதனால் இந்த கோவிந்த நாமத்துக்கு இருக்கிற ஏற்றம் கூட இந்த பழநடை செய் மந்திர விதியில் பூசனை பெறாது மழை பொழிந்திட தளர்ந்து அந்த மேல் வரையால் மழை தடுத்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்ற இந்த 4 வரிக்குள்ள அந்த கோவிந்த பட்டாபிஷேகமும் உள்ளுக்குள்ளே வரும். இது வந்து ரொம்ப சிறப்பாக விரிவாக நம்ம வரப்பு சில பகுதிகளுக்கு அப்புறம் பார்க்கலாம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.